லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். மதுரை எப்படி இருக்கிறது, அங்கு யார் அரியணை ஏறப் போகிறார்கள், களம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பேசலாம். ஜெயசி, மதுரை ரொம்ப முக்கியமானது இருக்கு இல்லையா? பல ஊழல் வழக்குகள் அது மேல சொல்றாங்க. மாநகராட்சியிலே பெரிய ஊழல் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இதுவரை 50-50 ரேஞ்சில தான் அதிமுகவும் திமுகவும் இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்குது? மாறி இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு பாருங்க, மேலூர்லயே பாருங்களேன். மேலூர்ல அதர்ஸ் ஓட்டுனா அமமுக ஓட்டு 17, அதிமுக 43, 60%ங்க. எங்கேயோ போகுது அதிமுக கூட்டணி. மதுரை ஈஸ்ட் மூர்த்தியோட சீட் நினைக்கிறாங்கல்ல, சிட்டிங் மினிஸ்டர், அதே மாதிரி நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அதேதான் அந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது. மதுரை வடக்கு மாறலாம். ஏன்னா மதுரை வடக்கு மாதிரியான தொகுதிக்கு, மதுரை வடக்கு தெற்கு மாதிரியான தொகுதிலாம் உங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் உள்ள வந்தா கூட அர்பன் ஏரியாங்கிறதுனால அந்த காஸ்ட் ஜாதி எல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க சௌராஷ்டிராவுக்கு சீட்டு கொடுக்கணும்பாங்க. மதுரையில ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சௌராஷ்டிரா கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய மக்களுக்கே தெரியாது. ஏன்னா அது காஸ்ட் தாண்டி, ஏன்னா பக்கத்து வீடு ஒருத்தர் நாடார் வீடு இருக்கும், பக்கத்துல டிகே வீடு இருக்கும், பக்கத்துல வந்து முக்குளத்தோர் வீடு இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மதுரை சிட்டிக்குள்ள அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா திருப்பரங்குன்றத்தை அப்படி வச்சுதானே இங்க நான் சொல்றது மதுரை சிட்டி கோர், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்ல பாருங்க நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மதுரை சென்ட்ரல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதுவுமே கவனிக்க மாட்டாருங்க. அவரு வந்து ஆனா ஓட்டு போடணும்னு விருப்பப்பட்டா போடுங்க அப்படிம்பாரு. அவருக்கும் ஓட்டு விழுது, அந்த ஃபேமிலிக்கு ஓட்டு, அவரோட ஃபேமிலிக்கு. மதுரை வெஸ்ட் செல்லூர் ராஜு, அவரும் விஐபி கேண்டிடேட். திருப்பரங்குன்றம் விஐபி கேண்டிடேட். திருமங்கலம் விஐபி கேண்டிடேட். சோழவந்தான் அன்பார்ச்சுனேட்லி அதிமுக கைவிட்ட ஒரு தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல சோழவந்தான் ஒரு தொகுதி. அதாவது அந்த பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அப்படியே கிரம்பிள் ஆகிட்டு இருக்கு சோழவந்தான்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேவ் எலெக்ஷனா மாறித்துன்னு வச்சுக்கோங்க. அண்ணா சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு மேல பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி வந்து வச்சுக்கோங்க, சோழவந்தான்லாம் கூட பிரேக் ஆயிடலாம். ஆனா இப்போதைக்கு சோழவந்தான் பிரேக் ஆகாது. உசிலம்பட்டியில அநேகமா ஐயப்பன் திரும்பி வந்து ஓபிஎஸ் ஓட கேண்டிடேட் அவர் ஜெயிக்க போறா, அவர் நிற்க போறாருன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா திமுக பாருங்க 24%. அப்படின்னா ஆட்சி மீது அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு. உசிலம்பட்டியில டிடிவி உள்ள வந்ததுனால ஒன்னும் அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே. சோழவந்தான்ல அமமுக வந்தாலும் அட்வான்டேஜ் இல்ல. டேசர்மணி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலூர்ல சொன்ன மாதிரி அமமுக வரும்பொழுது அதிமுக தான் முன்ன போகுது. இப்போ பிரசன்ட் எம்எல்ஏக்கு மீண்டும் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனாலும் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் ஒன்றிய செயலர் இருக்காரு, அவர் கொடுப்பாங்க. அங்கே எப்படியும் அந்த அம்பலார் என்று சொல்லக்கூடிய கல்லர் சமூகம் என்பது அதிகமாக இருக்குது. போராட்டங்கள் நடந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் விஷயத்துல. அதுலயும் வந்து அதிமுக எம்எல்ஏக்கு தான் மரியாதை அங்க. அதே மாதிரி வந்து மதுரை கிழக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து அம்பலார் இருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு வந்து கல்லர் வச்சுக்கிட்டுன்னு மூர்த்தி எண்ணத்துலையும் இருக்கிறாரு. கீழே இறங்கிலாம் ஆயிரஞ்செல்லாம். ஆனாலும் கூட அவருக்கு எதிரான அலையும் இருக்குது. அதனால ரொம்ப டஃப் என்பது